பிக் பஜார், டிமார்ட் ரெண்டுமே அட் அ டைம்ல மார்க்கெட்ல வராங்க. சூப்பரான கம்பெனி, சூப்பரான ஃபவுண்டர்ஸ். ஆனா பிக் பஜார் வந்து ஒரு ஃபெயிலியரா மாறுது, டிமார்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸா மாறுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, டிமார்ட் வந்து 2002ல ஆரம்பிச்சு கடைசி ஒரு 10 வருஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெறும் 10 பிரான்ச்சஸ் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா பிக் பஜார் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க 10 வருஷத்துல 150க்கும் மேற்பட்ட அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல 150க்கு மேற்பட்ட ஓபன் பண்ணா நல்லது தானே, growth தானே நினைக்கிறீங்க. பட் இவங்க எல்லாமே கடன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா டிமார்ட் அவங்க வாங்கின ஒவ்வொரு பிரான்ச்சஸுமே வந்து அவங்களோட சொந்த காசுல வாங்கியிருக்காங்க. எல்லாமே அவங்க லேண்ட் அவங்க ஓன் பேர்ல இருக்கு. சோ அவங்க ரெண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தால என்ன ஆகுதுன்னா, பிக் பஜார் நிறைய ரெண்ட் கொடுத்து தள்ளப்படுறாங்க. நிறைய கட்ட முடியாம கடைசியா வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் சொல்லிட்டு ரிலையன்ஸ் குரூப் கிட்ட இதை கொடுத்துட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனா டிமார்ட் இன்னைக்கு 10 பிரான்ச்ல ஆரம்பிச்சு இப்ப 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவங்க 150 பிரான்ச் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய முக்கியம். வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேஷண்டா நம்ம ஸ்டடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாடல் டெவலப்